இன்றைக்கி நம்ம தூதுவளை குழம்பு பார்க்க போகிறோம். இது வந்து கோல்டு இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், காஃப் இருக்கவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு தூதுவளை, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறம் இஞ்சி, இங்கே வந்து பெப்பர், அப்புறம் வெந்தயம், கடுகு, சீரகம் இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம அரைச்சிக்கணும். ஃபைனலாக டொமேட்டோ, புளி கொஞ்சோண்டு நான் ஊற வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் அந்த தூதுவளை இது எல்லாமே நல்லா வதக்கிடணும். இப்போ நம்ம இந்த தூதுவளை அது நல்லா கட் பண்ணணும். சிசரில் தான் கட் பண்ணணும், இல்லைன்னா முள் வந்து கையில் குத்திடும். சிசரில் கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. இப்போது நல்லா இலையெல்லாம் வதங்கிடுச்சு, வதங்கினதுனால சின்னதாக ஆகிடுச்சு. நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அரைச்சிட்டேன். இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, வெந்தயம் இது போட்டுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு அண்ட் கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போது நம்ம டொமேட்டோ போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். சால்ட் வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் தேவைக்கேற்ற அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாய் தூள் நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் வதக்கிக்கிட்டு நம்ம அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, க்ரீன் கலராக இருக்குல்ல, அந்த இதை நம்ம அதில் போட்டுடணும். அதையும் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கிளறி விட்டுக்கலாம். வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 glasses ஆஃப் வாட்டர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுடைய திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ண இதெல்லாம் நம்ம ஒரு வாட்டி அரைச்சிக்கலாம். இப்போ நான் இதை அரைச்சிட்டேன். பவுடர் இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க. லாஸ்ட்டாக தான் நம்ம இதை போடணும். நம்ம வந்து புளி தண்ணி ஆட் பண்ணிக்கணும். கொதிக்குது. இப்போ இந்த பவுடரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வற்றினதுக்கப்புறமா கடைசியாக நீங்கள் அந்த மிக்சியில் அரைச்ச பவுடரை நீங்கள் போடுங்க. நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் வத்தி இருக்குது. இன்னும் கொஞ்சம் கெட்டியாக கூட ஆக்கிக்கலாம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு கொஞ்சம் நல்லா வத்திடுச்சு. அவ்வளோதான், இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. தேங்க்யூ. பாய்.